அம்மன் அருள் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிடர் சேஸ்திரே குருமுரளி. என்றும் குரு வழியில் குரு நேசிப்போம், குருவை போற்றுவோம். அன்பார்ந்த குருவாரிசு நண்பர்களே, இன்றைக்கு பார்க்கக்கூடிய பலன் உங்க வாழ்க்கையில முக்கியமான பலன், மாத பலன், ஆகஸ்ட் மாத பலன். உங்களுக்கு எப்படிப்பட்ட 12 ராசிக்கு எப்படிப்பட்ட ராஜயோகத்தை கொடுக்க போறார், அதுக்கான பதிவு தாங்க இது. தயவு செய்து உங்களுடைய விதிஜாதத்துல எந்த கிரகத்துடைய திசை நடக்குது, எந்த கிரகத்துடைய புத்தி நடக்குதுன்னு பார்த்துக்கிட்டு பயணிங்க. பயங்கரமான ஒரு ராஜயோகத்தை கண்டிப்பா பார்க்கலாம். இந்த மாசத்துல வரக்கூடிய விசேஷத்தை பார்ப்போம். அந்த வரக்கூடிய ஆகஸ்ட் மாசத்துல முதலே பாருங்க, இந்த 20ஆம் தேதியே ஒரு சூப்பரான ஒரு முகூர்த்தம் வருது. திருமணத்துக்கு உள்ள முகூர்த்தம். 20ஆம் தேதி ஒரு முகூர்த்தம் வருது. 21ஆம் தேதி வியாழக்கிழமை ஒரு முகூர்த்தம் வருது. ஆகஸ்ட் மாசம் 27ஆம் தேதி எல்லாமே வளர்பறை முகூர்த்தமாக புதன்கிழமை வருதுங்க. அடுத்து பாத்தீங்கன்னா 28ஆம் தேதி ஒரு சுப முகூர்த்தம் வருது. அடுத்து பாத்தீங்கன்னா 29ஆம் தேதி வெள்ளிக்கிழமை ஒரு சூப்பரான முகூர்த்தம் வருது. இந்த மாசத்துல முக்கியமான விசேஷம் என்னன்னு பாத்தீங்கன்னா, விநாயகர் பெருமானுடைய சதுர்த்தி. அதாவது ஆகஸ்ட் மாசம் 27ஆம் தேதி எல்லா கோவில்லையும் பாருங்க, விநாயகர் பெருமான் கோயில்ல ரொம்ப விசேஷமா இருக்கும். நம்ம வீட்லயும் விநாயகரை வச்சு வழிபாடு பண்ணக்கூடிய காலமா தான் இந்த விநாயகர் சதுர்த்தி இருக்கு. அதை விட முக்கியமான காலம் பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் மாசம் 15ஆம் தேதி நம்முடைய இந்திய சுதந்திர தினம் வருது. எல்லாருமே கண்டிப்பா இந்த விழாவை கண்டிப்பா கொண்டாடுங்க. இதான் இந்த மாசத்துடைய முக்கியமான நிகழ்வு. இப்ப இந்த 12 ராசிக்கும் வரக்கூடிய ஆகஸ்ட் மாசம் எப்படிப்பட்ட ராஜயோகத்தை கொடுக்க போறா சொல்லி நம்ம வீடியோக்குள்ள போவோம். ஏன்னா நம்முடைய அம்மன் அருள் டிவில நம்முடைய சேனலுக்கு நிறைய சப்போர்ட் பண்றீங்க, நிறைய சப்ஸ்கிரைப் நம்முடைய சேனலுக்கு நிறைய கொடுத்துருக்கீங்க. அது மட்டும் இல்லாம எனக்கு நிறைய ஜாதகமும் கொடுத்துருக்கீங்க. அனைவருக்குமே பொங்காலம்மன் சார்பாக ஒரு மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இப்ப நம்ம வீடியோக்குள்ள போவோம். அன்பார்ந்த கன்னி ராசி என்பர்களே, பொதுவாக கன்னிராசி காலபுருஷனுடைய 6வது ராசி தாங்க இந்த கன்னி ராசி. ஒரு சுறுசுறுப்பா ஒரு ஆக்டிவிட்டா இருக்கக்கூடிய ஒரே ராசி யாருங்க? கன்னி ராசிக்காரர். நல்லா சுறுசுறுப்பா இருப்பாங்க. பயங்கரமான ஒரு டேலண்டான குணம் இருக்கும். யாருக்கிட்ட எப்படி பேசணும், யார்கிட்ட எப்படி பண்ணணும் சொல்லி பயங்கரமா சிந்திச்சு பேசக்கூடிய குணமும் இந்த கன்னி ராசிக்கிட்ட அதிகமா இருக்கும். கன்னியை பொறுத்தவரை பாருங்க, எந்த வேலை கொடுத்தாலும் சரி பயங்கரமா திங்க் பண்ணி தான் ஒரு விஷயத்துல இறங்குவாங்க கன்னிராசிக்காரங்க. அறிவுத்திறன் பயங்கரமா இருக்கும். ஒரு மனக்கணக்கு இவங்களை போட சொல்லுங்களேன், சும்மா ஒரு கணக்கு போட சொல்லுங்களேன், மனசுலே போடுவார். பக்கவா பிரெயின் வேலை செய்யும் கன்னிராசியை பொறுத்தவரை. இவங்க இருக்கிற இடம் எல்லாமே கலகலப்பா இருக்குங்க. எந்த இடத்துல இருந்தாலும் சரி கன்னிராசிக்காரங்க பாருங்க, ஒரு கலகலப்போட இருக்கக்கூடிய ஒரே ராசி கன்னிராசி தான். கடமை, கண்ணியம், கட்டுப்பாடு, யார்கிட்ட எப்படி பேசணும், யார்கிட்ட எப்படி பண்ணணும், பயங்கரமா சிந்திச்சு பேசக்கூடிய குணம் எல்லாமே பாருங்க இந்த கன்னிராசியை பொறுத்தவரை பக்காவா இருக்கும். கன்னிராசியோட குணமே இப்படிதான். யார்கிட்ட எப்படி பேசணும், யார்கிட்ட எப்படி பண்ணணும், எந்த காரியத்தை எப்படி பேசணும், எப்படி சாதிக்கணும்னு சொல்லி பயங்கரமா டேலண்டா யோசிப்பாங்க. ஒரு பிரச்சனைக்குள்ள இடத்துல கன்னிராசியை நீங்க அனுப்பி வைங்களேன், அந்த பிரச்சனையை அழகா பேசி பேஸ் பண்ணிட்டு வருவாங்க. அப்படிப்பட்ட கன்னிராசி என்பவர்களுக்கு வரக்கூடிய ஆகஸ்ட் மாத பலன் உங்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு ராஜயோகத்தை கொடுக்க போறார். எனக்கு எடுத்தோன்னா ராஜயோகங்கிறீங்க, கண்டிப்பா ராஜயோகம் அந்த ஆகஸ்ட் மாசத்துல இருக்குது. கன்னிக்கு எல்லா கிரகத்துடைய அமைப்பு பக்கவா இருக்குது. பக்கவான ஒரு நேரம் வரும். தயவு செய்து இது ஒரு பொது பலனா பாருங்க. உங்க ஜாதகத்துல திசா புத்தி என்னன்னு பாருங்க. இந்த மாசத்துல எதுவும் திசைகள் புத்திகள் உங்க ஜாதகத்துல மாறுதான்னு பாருங்க. அதாவது பிறந்த நேரத்தை வச்சு சொல்லுவாங்க. நீங்க இந்த லக்னத்துல பிறந்திருக்கீங்க, உங்க நட்சத்திரத்தை சொல்லுவாங்க. நீங்க உங்க நட்சத்திரத்துக்கு இந்த திசை வருது, இந்த புத்தி வருதுன்னு சொல்லுவாங்க. மேக்சிமம் எந்த நேரத்துல பிறந்திருப்பீங்க? உத்திரம் 2ஆம் பாதத்துல பிறந்திருப்பீங்க, 2ஆம் பாதம் 4ஆம் பாதம் வரும். அடுத்து அஸ்த நட்சத்திரத்துல பிறந்திருப்பீங்க, அடுத்து சித்திரத்துல பிறந்திருப்பீங்க. இந்த 3 நட்சத்திரத்துக்கும் பாருங்க, எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி ஜாதகத்துல தசாபுத்தி வராது. ஒண்ணு. அடுத்து எல்லாருமே ஒரே நேரத்துல பிறக்க முடியாது. ஒருத்தர் காலைல பிறந்த, மதியம் இரவு பிறந்த, அந்த பிறந்த நேரத்துக்கு சொல்லுவாங்க, உங்களுக்கு இந்த கிரகம் நல்லா இருக்குங்க, இத்தனை வயசுக்கு வரும் பயங்கரமா வருவீங்க, இது சம்பந்தம் படிங்க, இது சம்பந்தம் தொழில் பண்ணுங்க, இது சம்பந்தம் வேலை பாருங்க, இவங்கள்ட்ட இப்படி பாத்துக்குங்க, இவர்கிட்ட இப்படி பேசுங்க, இப்படி பழங்க, ஏதோ சொல்லுவாங்க. லக்கணத்தை பிறந்த நேரத்தை வச்சு சொல்லுவாங்க, உங்களுக்கு இத்தனை வயசுக்கு அப்புறம் இது நடக்குன்னு சொல்லுவாங்க. நம்ம அதனாலதான் எல்லா வீடியோல என்ன சொல்றோம்னா, தயவு செய்து ஒரு பொது பலனா பாருங்க. ஏன்னா கன்னிராசி எல்லாருமே சொல்லக்கூடிய விஷயம் என்ன தெரியுங்களா, நீங்க சொல்லக்கூடிய பொது பலனே கரெக்டா இருக்குங்க, அதான் கால் பண்ணும் அப்படிங்கிறாங்க. நீங்க சொல்லக்கூடிய பலன் எனக்கு மேட்ச் ஆகி வருது. தயவு செய்து ஃபர்ஸ்ட் வாடி சேனலை பாத்தீங்கன்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம போடக்கூடிய வீடியோ ஆன்மீக சிந்தனை உங்களுக்கு நல்லபடியா வந்து சேரும். நம்ம தொடர்ச்சியா எல்லா கிரக பயிற்சி கொடுக்கும், எல்லா ஒரு மாத பலன் கொடுக்குறோம். கண்டிப்பா சப்போர்ட் பண்ணுங்க, கண்டிப்பா அனுகூலத்தை கொடுப்பார். இப்ப கிரகம் இப்ப பார்ப்போம், எங்க எந்த கிரகம் எங்க சஞ்சார சேரம் பார்ப்போம். ராசிலே பாருங்க, செவ்வாய் பகவான் சஞ்சார சேரம். அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 6ஆம் இடத்துல ராகு பகவான் கும்பராசி சஞ்சார சேரம். 7ஆம் இடத்துல பாத்தீங்கன்னா சனி பகவான் சஞ்சார சேரம். அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 10ஆம் இடத்துல பாத்தீங்கன்னா உங்களுக்கு சுக்கிர பகவானும் குரு பகவானும் சேர்ந்து சஞ்சார செய்றாங்க. 11ஆம் இடத்துல பாத்தீங்கன்னா சூரிய பகவானும் புதன் பகவானும் சேர்ந்து சஞ்சார செய்றாங்க. அதாவது கடகராசில 12ஆம் பாவத்துல பாத்தீங்கன்னா
உங்களுக்கு கேது பகவான் சஞ்சாரம் செய்றாரு, நல்லா பாத்துக்கணும். செவ்வாயும் கேது இது இணைஞ்சிருந்துச்சு, இப்ப கேது பகவான் விலகி வந்துட்டார். இது ஒரே ஒரு கிரக பயிற்சி மட்டும் தான் வருது, நல்லா பாத்துக்கணும். கரெக்டா ஆகஸ்ட் மாசம் 17ஆம் தேதிக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா சூரிய பகவான் சொந்த வீட்டுக்கு ஆட்சி பலத்துக்கு வர்றாரு, கேதுவோட சேர்ந்து இணைகிறார். மற்ற எல்லா கிரகம் அதே இடத்துல தான் இருக்கு. பொதுவா பாருங்க, உடைய புதன் அங்கேதான் 11ஆம் இடத்துல லாபத்துல இருக்காரு. இருந்தாலும் அவர் வக்ரமா இருந்தார். எப்படின்னா சுலோவா இருந்தார், அவ்வளவுதான். சுலோவாக ஒரு உங்களுக்கு ஏப்ரல்ல இருந்து அவர் வக்ரமா இருந்தார். இப்ப நிறைய பேருக்கு பாருங்க, இந்த ஏப்ரல் மாசத்துல இருந்து பாருங்க, நிறைய பேருக்கு லாபத்திலையும் வருமானத்தையும் தொழிலையும் நிறைய கஷ்டத்தை பாத்தீங்கன்னா கேட்டீங்கன்னா ஆமான்னு சொல்லுவாங்க. நிறைய பேர் கேட்டு பாருங்க, ஓப்பனா கேட்டு பாருங்க, ஆமா அப்படி இருந்துச்சு. எனக்கு வருமானத்திலையும் பொருளாதாரத்திலையும் ஒரு அம்மாவுடைய உடம்புல என்னுடைய உடம்பு ஆரோக்கியத்திலையும் ஒரு மந்தமான தன்மையை பார்த்தீங்க, லாப வருமானம் பெருசா இல்லை, கொஞ்சம் கடன் பிரச்சனை அதிகமா இருக்கு, எனக்கு வேலையில ரொம்ப அதிக ப்ரெஷரை கொடுக்குறாங்க, மேலதிகாரி எனக்கு கொடுத்துக்கிட்டே இருக்காங்க, நான் வேலையை மாத்தலாங்கிற பிளான் தாட்ல இருக்கிறேன், ஆனா நல்ல வேலை அமையலை, இன்னைக்கு இன்டர்வியூ போனேன், நேற்று இன்டர்வியூ ஒரு இன்டர்வியூ அட்டன் பண்ணேன், ஆனா வேலை உத்தியோகத்தை தடைய வந்துச்சு. இது மாதிரி நிறைய விஷயத்த கேட்டீங்கன்னா ஆமான்னு சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாம எனக்கு நிறைய பேருக்கு இது எல்லாத்துக்கும் நான் சொல்லல, ஜாதத்துல யாருக்கு தசாபுத்தி சரியில்லையோ கேட்டா சொல்லுவாங்க. அடுத்த இடத்துலயோ வீட்லயோ கண்டிப்பா ஒரு பிரச்சனை இருக்கும், வருமானத்திலேயோ இல்ல வீட்லயோ, ஒரு அப்பாவுடைய சொத்தோ இல்ல அம்மாவுடைய சொத்தோ ஏதோ ஒரு வழக்குகள் இவங்களுக்கு போய் இழுவையில இருந்துகிட்டே இருக்கும். ஏன்னா அங்க குருவும் செவ்வாயோட சாரத்துல போனாரு, செவ்வாய் வந்து சரியா பலவத்துல இல்லை, கேதோட இப்படில 12ஆம் இடத்தை மறைஞ்சு போயிருந்தார. அப்ப அங்க வழக்குகள் இடமோ இல்ல மனைவியோ இல்ல நண்பர்களோ கூட்டாளியோ இல்ல பழக்க வழக்கமோ ஏதோ ஒரு விஷயம் உங்களுக்கு ஒரு குழப்பத்திலே இருக்கிறீங்க, ஒரு மைண்ட் தாட் கரெக்டா ஒரு முடிவெடுக்க முடியாத கன்னிராசி தள்ளப்பட்டிருக்காங்க. கேட்டீங்கன்னா ஆமா இருந்துச்சு. திருமணம் பேசி கிட்ட கொண்டு போறாங்க, இதான் பொண்ணு இதான் மாப்பிள்ளை ஃபிக்ஸ் ஆகி போகுது, ஆனா கிட்ட போய் நெருங்கி போகுது, இங்க தடைகள் வருது, ஒரு பிரச்சனை கிளம்புது. திருமணத்திலும் சரி இல்ல நண்பர்களும் சரி கூட்டாளியும் சரி, நிறைய பேர் ஜாமீன் போட்டே மாட்டிக்கிட்டாங்க, காசு பணம் ஒரு இடத்துல வாங்கி கொடுத்துட்டு இவங்க வாங்கி கொடுத்தா இவங்க அந்த பணத்தை இப்ப கட்டிக்கிட்டு இருக்காங்க ரீசெண்டா. இதெல்லாம் நடந்திருக்கும். ஏன்னா இந்த கிரகத்துடைய அமைப்பு இப்படி இருந்துச்சு இதுக்கு முன்னாடி. இது எல்லாத்துக்கும் நான் சொல்ல, ஜாதகத்துல உடைய விதி ஜாதகத்துல தசாபுத்தி சரியில்லாத நபர்கள் எல்லாத்துக்குமே இது மாதிரி ஒரு பலவீனத்தை இந்த கன்னிராசி சந்திச்சிருப்பாங்க அப்படிங்கிற விஷயத்த நம்ம தைரியமா சொல்லலாம். இதெல்லாம் இதுக்கு முன்னாடி இருந்துச்சு. இப்ப நீங்க எப்படி இதெல்லாம் மாறும், எதனால மாறும், எதை வச்சு நீங்க சொல்றீங்க, என்ன காரணம் அப்படின்னா ஒரே காரணம் தான், வேற ஒண்ணுமே கிடையாது. லாபஸ்தானத்துல புதன் இருக்கார், சூரியன் இணைஞ்சிருக்கார் ஒண்ணு. 13ஆம் தேதிக்கு அப்புறம் அந்த புதன் வக்ர நிவர்த்தி ஆகிறார். கரெக்டா 12ஆம் தேதி அவர் வக்ர நிவர்த்தி ஆகிறார். வக்ரனா ஒரு கிரகம் ஸ்லோவா போறது, நல்லா ஃபாஸ்டா மறுபடியும் இயங்க ஆரம்பிச்சிருச்சு. அதுவும் இல்லாம அவர் சுயசாரத்துல போறாரு, ஆயிலியன்ஸ்ல போறாரு, கண்டிப்பா புதனுடைய சாரத்துல இறங்குறாரு. கண்டிப்பா உங்க வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய ஒரு லாபம் இருக்கு. பொருளாதார வருமானங்கள் நிறைய பேருக்கு சூப்பரா இருக்கும். அரசாங்க வேலைக்கு நிறைய பேர் எழுதுறவங்க கன்னிராசி தைரியமா எழுதி பாருங்க, அரசாங்க ரிசல்ட் எடுத்து பாருங்க, செம்மையா வரும். ஆகஸ்ட் மாசம் கரெக்டா 12ல இருந்து 17 தேதிக்குள்ள பாருங்க, நிறைய பேருக்கு ஒரு நல்ல காரியம் நடக்கும் பாருங்க. இல்லைன்னா இந்த ஆகஸ்ட் மாசம் 30ஆம் தேதிக்குள்ள பாருங்க, நிறைய பேர் அரசாங்க வேலை வாங்குவாங்க, கொஞ்சம் தூரத்துல வாங்கக்கூடிய அமைப்பு கண்டிப்பா வரும். அரசாங்க வேலை, அரசு மூணு அனுகூலம், படிக்கக்கூடிய மாணவர்கள் படிப்புகளில் ஒரு மாற்றம் நல்லா இருக்கும். நான் இப்ப வீடு வாங்க போறேன், இடம் வாங்க போறேன், வீடு கட்ட போறேன்னா அந்த பிளான் இருந்தா கண்டிப்பா தைரியமா பண்ணுங்க, சுப செலவு பண்ண ரெடியா இருங்க. என்ன காரணம் தெரியுமா, ஏன் வீடு இடத்த நான் மெயினா இத பண்ணுங்க அப்படின்னு சொல்றேன்னா, 2 கிரகமும் நேரா வீடு இடத்தை பாக்குது, இட பூமியை பாக்குது. யாரு சுக்கிர பகவானு பாக்குறாரு, குரு பகவானு பாக்குறாரு. யாருடைய சாரத்துல, சுயசாரத்துல குருவும் புனர்பூச நட்சத்திரம், சுக்கிர பகவானும் புனர்பூச நட்சத்திரம். உங்களுக்கு 2ஆம் வீட்டு அதிபதி 9ஆம் வீட்டு அதிபதினா சுக்கிர பகவான், இது ரெண்டும் சேர்ந்து 4ஆம் இடத்தை பார்வை கொள்ளும் பொழுது கண்டிப்பா 100% வீடோ இடமோ பூமியோ நீங்க வாங்குவீங்க, இல்ல மாத்துவீங்க, இடத்த வாங்குவீங்க. இது கன்ஃபார்மா நம்ம எழுதிய கன்னிராசிக்கு சைன் பண்ணி கொடுக்கலாம். தசாபுத்தி நல்லா இருக்கணும். நான் சொல்லக்கூடிய விஷயம் உங்களுக்கு கரெக்டா இருக்கோ இல்லையோ, உங்க ஜாதத்துல தசாபுத்தி நல்லா இருந்தால் 100% நான் சொல்லக்கூடிய விஷயம் கண்டிப்பா இது நடந்திருக்கும், இதுக்கு முன்னாடி நடந்திருக்கணும், இல்ல நடக்கக்கூடிய அமைப்பு வரும். அதே மாதிரி கடன் பிரச்சனை இருக்காது, எப்படி கடன் பிரச்சனை தீரும், கடன் பிரச்சனை கண்டிப்பா குறையக்கூடிய அமைப்பு கண்டிப்பா உண்டு. எந்த பேங்க்ல லோன் கட்டுறேன், எந்த பேங்க்லன்னா கண்டிப்பா லோன் கிடைக்கும். இப்ப வெளிநாட்டை வேலை பார்த்துறவங்க கண்டிப்பா வேலை உத்தியோகத்தை மாற்றணும், சேஞ்ச் பண்ணணும், கண்டிப்பா 100% நடந்துடும். அது அப்பால்பட்டது, ஏன்னா கண்டிப்பா நடக்கணும். ஏன்னா சனி பகவானுடைய பார்வை செவ்வாயை பார்க்கிறார், 3ஆம் வீட்டு அதிபதி 8ஆம் வீட்டு அதிபதி செவ்வாயை பார்ப்பதால் வேலை உத்தியோகத்துல ஒரு மாற்றம் வரும். வெளிநாடு வாழ்க்கை வெளியூர் வாழ்க்கை எல்லாமே சூப்பரா இருக்கும். தொழில மிகப்பெரிய லாபத்தை பார்ப்பீங்க. தொழில்கார அதிபதி வக்ர நிவர்த்தி ஆகிறார் 12ஆம் தேதிக்கு அப்புறம். ஆகஸ்ட் 12ஆம் தேதிக்கு அப்புறம் வக்ர நிவர்த்தி ஆகும்போது தொழில மிகப்பெரிய ஒரு அமைப்பு கொடுப்பீங்க. அதே மாதிரி கமிஷன் வியாபாரம், ஐடிஐ ஃபீல்டு, பேங்க்ல வேலை பார்க்குறவங்க, ஷேர் மார்க்கெட்டிங், இரும்பு சம்மந்தப்பட்ட வேலை, நெருப்பு சம்மந்தப்பட்ட வேலை, மெக்கானிக்கல் ஃபீல்டு, இது எல்லாமே பட்டையை கலப்புவாங்க. இது எல்லாமே நல்ல ஒரு மாற்றத்தை கண்டிப்பா கொடுப்பாரு. அதாவது இந்த கன்னிராசியை பொறுத்தவரை நல்ல ஒரு அனுகூலத்தை. நிறைய பேர் லாட்ரி யோகம் எத்தனை பேருக்கு எடுக்கணும்னு ஆசை இருக்கோ,
தைரியம் எடுங்க. வெளிநாட்டுல உள்ளவங்க எதனால சொல்றீங்க? 2ஆம் வீட்டு அதிபதி 9ஆம் வீடு வருமானத்துக்குள்ள கிரகத்தோட சேர்ந்து இந்த குரு பகவான் காசு பணத்துக்குள்ள அதிபதி இருப்பதால் லாட்ரி யோகம் ஜாதக தசாபதி இருந்தா அடிக்கும். கண்டிப்பா அதுக்காண்டி அதிலேயே பணத்தை போட்டு வரைய பண்ணாம ஜாதகத்தை வந்து மூவ் பண்ணி வெற்றி கண்டிப்பா மூவ் பண்ணி பாருங்க. வெற்றி உங்க பக்கம் நிச்சயமா இருக்கும். லாப வருமானத்தை பயங்கரமா இன்க்ரீஸ் பண்ணி கொடுப்பாரு. வீடு, இடம், பூமி, வண்டி, வாகனத்தில் உள்ள கோர்ட்டு கேஸ், வழக்கு பிரச்சனை எல்லாமே உங்க பக்கம் சாதகமா வரும். பாத்துங்க, தைரியமா இறங்கி அடிங்க. பெண்களுக்கு பாருங்க எல்லாமே வெற்றியா இருக்கும். இப்ப நட்சத்திரம் அப்பலாம் பாத்தீங்கன்னா முதல் நட்சத்திரம் உத்திர நட்சத்திரத்துல பிறந்தவங்க தைரியமானவங்க. எது வந்தாலும் நான் என்கிட்ட தைரியம் இருக்கு, தன்னம்பிக்கை இருக்கு, என்னால ஜெயிக்க முடியும் அப்படிங்கிற மைண்ட் தாட் உங்கள்கிட்ட நிறைய இருக்கும். கொஞ்சம் அலைச்சல் அதிகமா இருக்கும், ஆனா நல்ல ஒரு மாற்றத்தை கொடுப்பாரு. இப்ப வீடு வாங்குறதோ, இடம் வாங்குறதோ, வண்டி வாங்குறதோ, வாகனம் வாங்குறதோ, வெளிநாடு போறதோ, வெளியூர் போறதோ, இல்ல படிப்புகளில் ஒரு மாற்றம் பார்க்கறதோ, இல்ல தொழில ஒரு மாற்றம் பார்க்கறதோ எல்லாமே சூப்பரா இருக்கு. உத்திரச்சில பார்த்தோம் ஒரு பயணத்தை மேற்கொள்வாங்க. நான் நல்ல விஷயமா கண்டிப்பா அமையும். அடுத்து பாத்தீங்கன்னா அஸ்தனத்துல பிறந்தவங்க பயங்கரமான ஒரு கற்பனையான குணம் இருக்கும். இவங்கள மாதிரி யாரும் கற்பனை முடியாது. அஸ்தனத்துல பிறந்தா கற்பனை பயங்கரமா இருக்கும். கலைகளை ரொம்ப விரும்பக்கூடிய ஆளா இருப்பாங்க. எந்த ஒரு காரியம் எடுத்தாலும் சரி பயங்கரமா கற்பனை இருக்கும். பயங்கரமான திறமையான குணம் இருக்கும். இப்ப பாருங்க, படிப்பு கல்வியில பெரிய லெவலுக்கு போவாங்க. ஒரு உயர்ந்த பொறுப்பு போவாங்க. இப்ப வீடு வாங்குறதோ, இடம் வாங்குறதோ, வண்டி வாங்குறதோ, வாகனம் வாங்குறதோ, வெளிநாடு போறதோ, இல்ல தொழில ஒரு மாற்றத்தை பார்க்கறதோ, இல்ல உத்தியோகத்துல உயர் பதிவை பார்க்கறதோ எல்லாமே சூப்பரா இருக்கு. அஸ்தனத்துல பிறந்தவங்களுக்கு லைஃப்ல சூப்பரான ஒரு நேரமா இருக்கு. நீங்க ஜெயிக்கக்கூடிய நேரமா கண்டிப்பா வரும். எந்த காரியத்திலும் உங்க வெற்றிகள் தேடி வரும். அடுத்து பாத்தீங்கன்னா சித்திரத்துல பிறந்தவங்க தைரியம், தன்னம்பிக்கை, பயங்கரமான திறமையான குணம். நான் ரொம்ப கஷ்டப்பட்டீங்க. ஓப்பனா சொல்றேன், சித்திரத்துல பிறந்தவங்க ஜூன் மாசத்துல இருந்து மேக்சிமம் ஏப்ரல் இருந்து பாருங்க ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பீங்க. நிறைய பிரச்சனை, வம்பு வழக்கு, கோர்ட்டு கேஸ் பிரச்சனை, ஒரு மனக்குழப்பம், மைண்ட் தாட்டு பிரச்சனை எல்லாமே ஒரு ஸ்டெடியான ஒரு மைண்டே இல்லை. ஒரு விரைய செலவு, குடும்பத்துல மருத்துவ செலவு மாதிரி நிறைய பார்த்துருப்பீங்க. இனிமேல் குறையும் உங்களுக்கு. இப்போ வேலை மாற்றம், தொழில் மாற்றம், உத்தியோக மாற்றம், வெளிநாடு போறது, வெளியூர் போறது, படிப்புகளில் ஒரு மாற்றம் பார்க்கறது, தொழில ஒரு மாற்றம் பார்க்கறது, உத்தியோகத்துல உயர் பதவி பார்க்கறது எல்லாமே சூப்பரா இருக்கு. அதாவது இந்த சித்திரத்துல பிறந்தவங்க லைஃப்ல வாழக்கூடிய நேரம் கண்டிப்பா அமையுது. வரக்கூடிய ஆகஸ்ட் மாத பலன் கன்னி ராசியை பொறுத்தவரை மிகப்பெரிய ஒரு வெற்றி உள்ள மாதமாகவே அமைகிறது.